ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் ரப்பர் கிட்ட மன்னிப்பு கேட்டுருச்சு. ஏன்னா என்ன பயன்படுத்தி எழுதுறதுனால தானே ஒன்றை பயன்படுத்தி அழிக்கிறாங்க, இதனால உன்னுடைய வாழ்வு கம்மியாகுது. அப்போ ரப்பர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுச்சு, கடவுள் எனக்கு கொடுத்த கடமையும் திறமையும் என்கிறது அழிக்கிறது தான், உனக்கு கடவுள் கொடுத்த கடமையும் திறமையும் என்கிறது எழுதுறதுக்கு தான். உன்னை நீ எழுத 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 அழிஞ்சுக்கிட்டே இருக்க, என்ன அழிக்க அழிக்க பயன்படுத்துறதுனால என்னுடைய வாழ்வும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதுதான் சின்ன வாழ்க்கை என்ற பதில ரப்பர் சொல்லிச்சு. ஒரு தீக்குச்சி கிட்ட மெழுகுவத்தி ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குது, தயவு செஞ்சு என்னை பத்த வச்சிடாத, நீ என்னை பத்த வச்சிட்டேன்னா நான் அப்படியே உருகி உருகி நான் செத்து போயிடுவேன். அப்போ தீக்குச்சி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, நான் உன்னை பத்த வச்ச உடனே இறந்து போடுவேன், நான் ஆனால் உன்னை பத்த வைக்கலைன்னா உன்னாலேயும் இந்த உலகத்துல யாருக்கும் பயன் இல்லை, என்னாலேயும் இந்த உலகத்துல யாருக்கும் பயன் இல்லை. உனக்குள்ள திறமையும் கடமையும் என்கிறது நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொஞ்ச நேரம் காட்டணும் என்கிறது தான், என்னுடைய திறமையும் கடமையும் என்கிறது உன்னை பத்த வைக்கிறது தான், எனக்கு ஒரு செகண்ட் மட்டும்தான் அந்த வாழ்வு இருக்கும் என்கிற பதில தீக்குச்சி சொல்லிடுச்சு. இதுல இருந்து புரிந்து கொண்ட விஷயம், நாம் புரிந்து கொண்ட விஷயம் என்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு திறமை இருக்கலாம், கடமை இருக்கலாம், அதே திறமை இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு கிடையாது, அதே கடமை அவருக்கு இருக்கணும்னு கிடையாது. அவருக்கு வெவ்வேறு கடமைகள் இருக்கலாம், வெவ்வேறு திறமைகள் இருக்கலாம். அதனால ஒத்து பார்த்தே செத்து போகாம மகிழ்ச்சியாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போறதுதான் இந்த சின்ன வாழ்க்கை என்கிறது இந்த கதையில இருந்து நான் புரிந்து கொண்டேன். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.